அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த மாதம் 1ஆம் தேதி நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பள்ளிவாசலுக்குள் நடந்த அத்துமீறிய நிகழ்வுகள் அனைவரும் அறிந்த செய்தி. காவல்துறை அதிகாரிகள் நடத்திய அந்த அராஜகம் முஸ்லிம் சமூகத்திற்குள்ளே ஒரு பெரும் கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. அதற்காக உடனடியாக ஒரு பெரிய மக்கள் கூட்டம் அன்றைக்கே திரண்டது மேலப்பாளையத்தில். சம்பவத்தை சரி செய்வதற்காக கூடிய காவல்துறை அதிகாரிகள் அது குறித்த ஆதாரங்களையும் சான்றுகளையும் பெற்றுக்கொண்டு சட்டவிரோதமாக பள்ளிவாசலுக்குள் புகுந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று அன்றைய தினம் இரவே நமக்கு வாக்குறுதி வழங்கினார்கள். அதுவும் குறிப்பாக அதிகபட்சமாக ஒரு வார காலத்திற்குள்ளாக நாங்கள் இதற்குரிய நடவடிக்கையை எடுப்போம், ஏனென்றால் அதற்குரிய தகுந்த சான்றுகள் இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று உயரதிகாரிகள் நமக்கு வாக்குறுதி அளித்தார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்ற அடிப்படையில் நாமும் ஒரு வார காலத்திற்கு மேலாக எதிர்பார்த்து காத்திருந்தோம். எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அப்படியே அது அமைதியாக கிடப்பில் போடப்பட்டது. அதன் பிறகு ஒரு வார காலம் கழித்து கடந்த 9ஆம் தேதி அன்றைக்கு மக்களுடைய கோபமும் கொந்தளிப்பும் அதிகமாக இருக்கிறது. அதை அதிகாரிகள் சரியான முறையில் புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இப்படி இந்த விஷயத்தை அலட்சியமாக கையாளுகிறார்கள். எனவே அதை அவர்கள் புரிந்து கொள்கிற விதத்திலே அதிகாரிகளுடைய கவனத்திற்கும் அரசின் கவனத்திற்கும் கொண்டு செல்லுகிற விதத்தில் மக்களுடைய கோபத்தை பிரதிபலிக்கிற விதமாக தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் 2 இடங்களில் மிக பெரும் போராட்டத்தை ஜனநாயக அடிப்படையிலான நம்முடைய கோரிக்கையை வெளிப்படுத்தினோம். 9ஆம் தேதி அன்றைக்கு சென்னையிலும் மதுரையிலும் லட்சக்கணக்கான மக்களை ஜனநாயக வழியில் திரட்டி மக்களின் கோபத்தையும் கொந்தளிப்பையும் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் உணர்த்துகிற வேலைகளை நாம் செய்தோம். அந்த போராட்டம் கண்டிப்பாக இதற்கு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள், இதற்கு நியாயம் வழங்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை அதிகாரிகள் புரிந்து கொண்டு உடனடியாக காலதாமதமின்றி செயல்படுவார்கள் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஒருவேளை அவர்கள் அதை அலட்சியப்படுத்திவிட்டால் என்ன செய்வது? நாள் அதிகரிக்க அதிகரிக்க கோபம் அதிகரித்து கொண்டே செல்லுமே, தேவையற்ற அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்ட களத்திலேயே இந்த போராட்டத்திற்கு பிறகாவது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை தொடர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை அதிகாரிகளுக்கு நாம் எடுத்து சொன்னோம். அதற்காக மேலும் கூடுதலாக ஒரு வார காலம் கழித்து அதனை தொடர்ந்து வருகிற 16ஆம் தேதி அன்றைக்கு இதற்கு நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்ட அறிவிப்பை நாங்கள் வெளியிட வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்படும் என்பதை அந்த போராட்டத்திலே நாம் தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு வார காலம் காத்திருந்தோம். 2வது வார காலத்திலேயும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் காலம் தாழ்த்தி கொண்டே சென்றார்கள். அதற்கு பிறகு 2வது வாரத்தினுடைய நெருக்கத்தில் அதிகாரிகள் நம்மை தொடர்பு கொள்ள ஆரம்பித்தார்கள். உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்கிறோம், அதிலே நியாயம் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம், கண்டிப்பாக இதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், எங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்கள், இதற்காக நாங்கள் ஒரு விசாரணை கமிஷன் அமைத்துத்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டி இருப்பதனால் சற்று கூடுதல் கால அவகாசம் கொடுத்தால் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து விடுவோம் என்று சொல்லி மீண்டும் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று அதிகாரிகள் நம்மை தொடர்பு கொண்டார்கள். அவர்களுடைய கோரிக்கையிலே நியாயம் இருப்பதை நாம் உணர்ந்தோம். அந்த அடிப்படையில் 16ஆம் தேதி போராட்ட அறிவிப்பை வெளியிடுவதற்காக வேண்டி அது குறித்து ஆலோசிப்பதற்காக நம்முடைய ஜமாத்தின் உயர்நிலை குழு கூடியது. அதிலே இந்த போராட்ட வழிமுறைகள் குறித்தும் அதிலே பேணப்பட வேண்டிய ஒழுங்குகள் என்ன, கடந்த காலத்திலே நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன என்பது குறித்து விரிவாக பேசி அலசி ஆராய்ந்து அதிகாரிகளுடைய கோரிக்கையை ஏற்று நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற முடிவிற்கு நாம் வந்தோம். அந்த அடிப்படையில் நம்முடைய போராட்ட அறிவிப்பை மேலும் சில நாட்களுக்கு தள்ளி வைப்போம். காவல்துறை அதிகாரிகள் கேட்டிருக்கிற இந்த கால அவகாசத்திலேயும் அவர்கள் நடவடிக்கை எடுக்க தவறினால் நாம் மீண்டும் நம்முடைய அறிவிப்பை ரமலான் மாதத்தினுடைய 17ஆம் நோன்பு அன்றைக்கு அந்த அறிவிப்பை வெளியிடுவது என்று தீர்மானித்தோம். அந்த முடிவை அன்றைய தினமே மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உரிய முறையில் நாம் சேர்ப்பித்தோம். ரமலான் 17க்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு விடும் என்று சொல்லி உடனடியாக உறுதியளித்தார்கள். இந்த கால அவகாசம் எங்களுக்கு போதுமான கால அவகாசம் என்று உயரதிகாரிகள் நம்மிடத்திலே தெரிவித்தார்கள். இந்த போராட்டத்திற்கு உரிய தேதிகளை நிர்ணயித்திருப்பதற்கோ நாம் காரணம் அல்ல, முழுக்க முழுக்க காவல்துறை தான் இதற்கு காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆரம்பத்தில் ஒரு வார காலத்தில் நடவடிக்கை எடுப்போம் என்று காலத்தை நிர்ணயித்தவர்கள் அவர்கள்தான்.
நாம் காத்திருந்தோம். அதற்கு பிறகு மீண்டும் அதிகபட்சமாக ஒரு வாரம் கழித்து எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் தொடர்வோம் என்று சொன்ன பொழுதே கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டவர்கள் அவர்கள்தான். அவர்கள் கோரினார்கள், நாம் அதை ஏற்றுக்கொண்டோம். அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் கூட அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் ரமலான் மாதத்தினுடைய 17ஆம் நாள் வந்துவிட்டது. ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கிறது. எனவே இப்பொழுது நாம் அறிவிக்க போகிற இந்த அறிவிப்பு கூட காவல்துறை தான் இந்த அறிவிப்பின்பால் நம்மை தள்ளி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ரமலான் மாதத்தினுடைய 17ஆம் நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் அடுத்த கட்ட நிகழ்வு என்ன செய்ய போகிறோம் என்பதை அறிவிப்பதாக உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தோம். இது குறித்து கடந்த மாதம் 16ஆம் தேதி நடைபெற்ற உயர்நிலை குழுவிலேயே இந்த போராட்ட வடிவங்கள் குறித்த எல்லா விஷயங்களையும் நாம் பேசி தீர்மானித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகிற 28ஆம் தேதி அன்று நம்முடைய போராட்டத்தை தலைநகரத்தில் நடத்துவது என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். இந்த அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறோம், இந்த போராட்டத்தில் பெண்களுக்கு அனுமதி இல்லை, இந்த போராட்டத்தில் குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை, இந்த போராட்டத்தில் முதியவர்களுக்கு அனுமதி இல்லை. இந்த போராட்டம் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக வேறு வழி இல்லாமல் நாம் எடுத்திருக்கிற போராட்டம். எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது. முஸ்லிம்கள் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய அவருடைய நம்பிக்கை மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது. லட்சோப லட்ச மக்கள் அதை பார்த்து கொதித்து போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொதிப்பிற்கும் கொந்தளிப்பிற்கும் ஒரு நியாயம் வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அதை முஸ்லிம் சமுதாயம் எப்படி எடுத்துக்கொள்ளும் என்ற உணர்வு கூட இல்லாமல் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அலட்சியம் செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆட்சியாளருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இப்படி ஒரு போராட்டத்தை அறிவிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. இந்த போராட்டத்திலே பங்கெடுக்க வேண்டியவர்கள் யார், அதையும் நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், குறித்துக் கொள்ளுங்கள். யார் இதற்காக சிறை செல்லவும் தயாராக இருக்கிறீர்களோ, அல்லாஹ்வின் ஆலயத்தினுடைய புனிதத்தை காப்பதற்காக சிறை செல்வதற்கும் யார் தயாராக இருக்கிறீர்களோ, தேவைப்பட்டால் உயிரை கொடுப்பதற்கும் யார் தயாராக இருக்கிறீர்களோ அவர்கள் மட்டுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வாருங்கள் என்று நாங்கள் அழைக்கிறோம். மறுமையை நம்பிய ஒருவருக்கு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை நம்பிய ஒருவனுக்கு உலகத்திலே இருக்கிற எதுவும் ஒரு பொருட்டல்ல என்பதை இன்ஷா அல்லாஹ் போராட்ட களத்திலே நாம் உணர்த்துவோம்.